சந்தோஷமா இருக்கீங்களா? மதுரையில வேலை இல்லாம இங்க வந்து வேலை செய்றீங்க. நாடு நடப்புலாம் நல்லா இருக்குதா? யாருக்கு ஓட்டு? சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியணும்ல. அது பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். டெய்லி என்னென்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு. மாற்றங்கள் வரணும் சார். மாற்றங்கள் வந்தா தான் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். பாப்போம். மாற்றம்னா யார் வரணும்? விஜயா? யாரு? விஜய் வரணுமா? விஜய் வரணுங்கிறது இல்ல. அதாவது ஒரு சில கருத்தை சொன்னோம்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஏத்துக்கக்கூடிய இது இருக்கும். கொரோனா டயத்துல எடப்பாடி வந்து எவ்வளவோ செஞ்சாரு. இதே எங்க திமுக எங்க ஊருக்காரன் திமுக காரங்க எடப்பாடியை பாராட்டினாங்க. இதுக்கு மேல எப்படித்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டினாங்க இல்லையா? வருவாரா? வரணும்னு மக்கள் கொஞ்சம் விரும்புறாங்க. ரெண்டாவது அதே இதுல பாருங்க, இப்ப திமுக கவர்மெண்ட் மாறிக்கிடுச்சு. இப்ப திமுக கவர்மெண்ட்ல எடப்பாடி செஞ்சதெல்லாம் பாதி தான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரேஷன்ல ஒண்ணுமே இல்லை சார். ரேஷன்ல என்னது இருக்குங்க? இப்ப பாருங்க, திடீர்னு 3000 ரூபாய் பொங்கலுக்கு இந்த எலெக்ஷன் வர போறதுனால 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கி எங்க வீட்டுல வாங்கிட்டாங்க. வீட்டுல வாங்கிட்டாங்க. ஓட்டு வாங்கி திமுக தான் போடுவாங்களா? திமுக ஓட்டு எப்படி கரெக்டா சொல்ல முடியும்? 3000 ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. நாங்க கொடுக்கலனாலும் கொடுக்காம அப்படியே வாங்கிட்டு போயிடும். எங்கிட்ட போகணுமோ அது அங்கிட்ட போயிடும். இல்ல அப்ப இப்ப திருப்பி இப்ப வர போறதுல எடப்பாடியார் தான் வருவாருங்களா? வருவாரு வந்தா நல்லா இருக்குங்க. வந்தா நல்லா இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் சார். நல்லது. 98% வந்தா நல்லது. ஏன்னா அப்புறம் நல்லா செஞ்சாருங்கிறதுக்கு சொல்ல வர்றாங்க. சொல்றீங்க. பேர் என்ன? என் பேர் நாச்சியப்பன். வாழ்த்துக்கள். என்ன நீங்க சொந்த ஊர்